தளபதி தான் வரணும்னு எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காரு. நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. டிஎம்கே ஏடிஎம்கே எதுவும் இப்பத்துக்கு வராது. இப்ப டிஎம்கே தனியா நின்னா இப்ப வாங்கின ஓட்டு சதவீதம் வாங்குவாங்களா? கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. டிஎம்கே தனிச்சு வந்தாலுமே மெஜாரிட்டி எடுக்கிறது இப்போ டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே அங்கே போயிட்டாங்க. டிவிகே வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிஎம்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிஎம்கேவோட எக்ஸ்எம்எல்ஏ செந்தில் பாலாஜி வந்து அவரோட தம்பிங்க வந்து டிவிகேல இருக்கிற எம்எல்ஏக்களை வாங்குறதுக்காக 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசியிருக்காங்க. அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா தாவிக்கா துணை போகாது. நேர்மையா நடக்குது ஆட்சி. நம்பிக்கை இந்த 2-3 மாசத்துலயே நல்லா தெரியுது. அதனால அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்பிக்கையா மக்களுக்காக அவங்க அரசியல் நல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப ஸ்டாலின் அவர்கள் பாத்தீங்கன்னா எந்த திருமணத்துக்கு போனாலும் இந்த ஆட்சி வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது, இன்னும் ஒரு 5 மாசம் 6 மாசம் தான் இருக்கும், அதனால நிர்வாகிகள்லாம் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரோட மனக்குழப்பத்துல அவர் அப்படி இருக்காரு. ஏன்னா மக்கள் அப்படி பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம தளபதி தான் வரணும்னு எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காரு. நல்லா ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. டிஎம்கே ஏடிஎம்கே எதுவும் இப்பத்துக்கு வராது. நம்பிக்கை தான். அதே மாதிரி ராசா என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமே வந்து டிஎம்கே வந்து யார் கூடயும் கூட்டணி இல்லை, நம்ம தனிச்சே நிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை தனிச்சு நின்றாங்கன்னா வந்து டிஎம்கே இப்ப வாங்கின ஓட்டு வாங்குவாங்களா? மோஸ்ட்லி எல்லாம் கவுந்துருவாங்க. இந்த ஓட்டு இப்போ எல்லாரும் கூட்டணி வச்சு ஜெயிச்ச அளவு கூட அவங்க ஓட்டு வர முடியாது. இப்ப எல்லாரும் அந்த கூட்டணில இருந்து வெளியே வந்துட்டாலும் நம்ம தாவிக்கா தான் கூட்டணியில் ஜெயிக்கும் அப்படியே வச்சாலும். என்னன்னா இப்ப டிஎம்கே வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா டிவிகே எம்எல்ஏக்களை விலை பேசியிருக்காரு. அதாவது டிவிகே வந்து குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே வந்து எம்எல்ஏக்களை சட்டமன்றத்தில் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசணும், டிவிகேக்கு அகேன்ஸ்டாக பேசணும்னு சொல்லி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சார் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாவே டிஎம்கேக்காரங்க வந்து 6 மாசத்துல அரசியல் இது டிவிகே ஆட்சி கவிழுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி தான் இவங்க செந்தில் பாலாஜி நல்லா செய்வார். இருந்தால காசு அவர்கிட்ட நிறைய இருக்கு, கொடுப்பாரு, கண்டிப்பாக செஞ்சிருப்பாரு. அதனாலதான் அவங்க 6 மாசமா இன்னும் 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும் சொல்லி ஸ்டாலினே சொல்லிட்டு இருந்தாரு. அதனால இது நடந்திருக்கும், நிச்சயமா உண்மையாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து 6 மாசம் வந்து டிவிகே ஆட்சியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் தான் மறுபடியும் 6 மாசத்துல கவுந்துருன்னு சொன்ன அவரு தான். அது போற திருமணத்துல எல்லா இடத்துலயும் போயிட்டு டிவிகே ஆட்சியை பத்தி குறை சொல்லிட்டு இருக்கிறது. ஆட்சி எப்ப வேணாலும் கவுரும், நீங்க ரெடியா இருங்க 6 மாசத்துல கவுந்துருன்னு சொல்லி ஒரு கன்ஃபார்மே பண்ணாங்க. ஆனா பார்க்கும்போது முன்னாடி இவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது பண்ணி பிளான் பண்ணி நம்ம கவுத்துடலாம்னு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. டிஎம்கேல இருக்கிற ராசா என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க நம்ம இனிமே கூட்டணியே வேணாம் தலைவரே, நம்ம தனியா நின்று ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப டிஎம்கே தனியா நின்னா இப்ப வாங்கின ஓட்டு சதவீதம் வாங்குவாங்களா? கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. கண்டிப்பா வாங்க மாட்டாங்க, ஜெயிக்கவும் மாட்டாங்க. இதுவரையும் கூட்டணி இதில் பலத்துல தான் அவங்க ஜெயிச்சுட்டு வந்தது. தனியா நின்னாங்கன்னு நிச்சயமா ஜெயிக்க மாட்டாங்க. செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காரு டிஎம்கேல. என்னன்னா டிவிகே வந்து குதிரை பேரத்துல ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, டிவிகேவோட எம்எல்ஏக்கள் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. 35 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசியிருக்காங்க நேற்று. டிஎம்கேக்காரங்க. பட் ஆனால் வந்து அது இதுவும் ஆனாலும் செயல்படுத்துறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா தீபிகா வந்து நிர்வாகம் நல்ல மாதிரியாக போயிட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு காரணத்தால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. மற்றபடி ஆட்சி எப்படி நிர்வாகம் இன்னும் கொஞ்சம் அவரை விட்டால் கொஞ்சம் நல்லா நிர்வாகம் பண்ணுவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸ்டாலின் வந்து போற திருமண நிகழ்ச்சிகள் எல்லாம் போயிட்டு டிவிகே ஆட்சி இன்னும் கொஞ்ச நாள் தான் நீடிக்கும், எப்ப வேணாலும் கவுந்துரும் சொல்லலாம். பேர் நிர்வாகம் நடக்கிறத வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். எதிர்த்து தெரியாமல் எதுவும் சொல்லிட முடியாது இல்லைங்களா? போக போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த 50 நாள்ல விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் வந்து பழைய திட்டங்களை எதுவுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நிர்வாகம் பண்ணுறாரு. நல்ல முறையில் போயிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ அவங்க ஆட்சி வந்துச்சுன்னு இவங்க வந்து அதை அவங்க போட்ட சட்டத்திட்டங்களோ மற்றது எடுத்து தெரியல. எல்லாம் அவங்க போகிற மூத்த குடிமக்களது மற்ற எல்லா நிகழ்ச்சிகளிலும் அந்த இலவச பெண்களுக்கு அந்த மாதந்தோறும் கொடுக்குற அந்த இது எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவர் அதை டிஸ்டர்ப் பண்ணாதால அதுவே அவர் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா தொல்லை பண்ணணும்னு வச்சுக்கோங்க, மற்றவங்க வெறுப்படைஞ்சிடுவாங்க. அதனால் அவர் அதை அப்படியே பண்ணுறது நல்லது. அது மற்றபடி அது நிர்வாகம் வந்து நல்லபடியாக நடக்கட்டும். தெரியுமா அந்த நியூஸ் பார்த்தீங்களா? ஆமாம் சார்.
டிஎம்கேவோட எம்எல்ஏ செந்தில் பாலாஜி எம்எல்ஏ என்ன பண்ணியிருக்காருன்னா டிவிகேவோட எம்எல்ஏக்களை விலை பேசியிருக்காரு. 35 கோடி ரூபாய்க்கு வரைக்கும் விலை பேசியிருக்காரு. என்னன்னா சட்டமன்றத்தில் டிவிகேக்கு அகெயின்ஸ்டாக ஓட்டு போடணும், அகெயின்ஸ்டாக பேசணும் அப்படின்றதுக்காக பேரம் பேசியிருக்காங்க. ஆமாம், பார்த்தீங்களா? பார்த்தோம். காத்தால கூட நியூஸில் வந்திருந்தது. இப்போது என்னென்னா இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்று இப்படி ஒரு அகேன்ஸ்டாக போயிடுறாங்க, இல்லாட்டி அப்படி ஒரு அகேன்ஸ்டாக வராங்க. மொத்தமாக பார்த்தா இந்த ஆட்சின்னு நம்ம டிவிக்கு பார்த்தா எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு தப்பான ஆட்சி ஆட்டம் தான் தெரியுது. ஆட்சியின் நிலப்பாடு இப்போ சரியில்லை, சரிங்களா? அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தா நிறைய பேர் பார்த்தா ஏடிஎம்கே இல்லாமல் போயிடும் போல் தெரியுது. அதான் உண்மையாக தெரியுது எனக்கு தெரிஞ்சு. எப்படி போய் முடியும்னு தெரியல. ஆனால் நல்லா ஆட்சி பண்ணாங்கன்னா சந்தோஷம் தான். இப்போ டிஎம்கேவோட கூட்டணி கட்சிகள்லாம் வந்து விலகி டிவிகேல இணைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ தனிச்சு நின்னா அவங்களால இப்போ வாங்கின ஓட்டு சதவீதம் வாங்க முடியுமா அவங்களால? யார் டிஎம்கே கட்சியா? ஏன்னா இப்போ மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிருப்தியில் வராங்க. தாவைக்கா கட்சியில் பார்த்தா கூட நிறைய பசங்க ஜென்சி பசங்க தான் நிறைய ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுப்போம். டிஎம்கே தனிச்சு வந்தாலுமே மெஜாரிட்டி எடுக்கிறது இப்போ டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே அங்கே போயிட்டாங்க, தாவைக்காவுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுப்போம். அப்படி பார்த்தா அப்பர் ஹெட்டில் வந்து தாவைக்கா தான் இருக்கும். இனிமேல்ட்டு மக்கள் அது புரிஞ்சுக்கிட்டு ஆட்சி எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பாடுகள் வேணும். ஏன்னா கூட்டணியும் இப்போ அவ்வளோ பெருசால திமுகவில் இல்லை. திமுகலேருந்தே நிறைய பேர் எம்எல்ஏ வந்து அங்கே போகிறதா கேள்விப்பட்டாங்க. அது நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அப்படியெல்லாம் போயிட்டாங்கன்னா அப்போ ஒரே கட்சியாக தான் இருக்கும், தாவைக்கா மட்டும்தான் இருக்கும். ஸ்டாலின் அவர்கள் போற மேரேஜ் கல்யாண நிகழ்ச்சிகள் எல்லாம் போயிட்டு டிவிக்கு ஆட்சி எப்போனாலும் கவிழ்ந்துரும், ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உண்மைதான் சார். என்னன்னா எப்படி வேணா நடக்கும். ஏன்னா இப்போ மக்களுக்கு வந்து இப்போதான் ஓரளவுக்கு புரிதல் வருது. இந்த ஒரு 50 நாள் ஆட்சியில் பார்த்தா எப்படி சொல்றதுன்னா ஒரு சர்க்கஸை போய் பார்க்குற மாதிரி இருக்கு, சரிங்களா? யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு அதாவது ஒரு ஒரு தன்மையாகவே தெரியல இந்த ஆட்சியில் பார்த்தா. எனக்கு என்னமோ எல்லார் மக்களும் வந்து சின்ன பசங்க ஒரு கவர்ச்சியில் போட்ட ஓட்டு தான் இது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்து நிலச்சி நிற்கும்லாம் சொல்ல முடியாது, சரிங்களா? தாவை காட்சின்றது நிலச்சி நிற்கும்லாம் சொல்ல முடியாது. திமுக அதுக்கேற்ற ஸ்டெப் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க இன்னும் சொல்லப்போனால் அவங்க அலட்சியமாக விட்டுட்டாங்க. அது அவங்க அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க, சரிங்களா? திமுக ஆதரவு இல்லாமல் இன்னைக்கு தாவைக்கா இல்லை ஆரம்பிக்கும் போது. அப்படி பார்த்தா அவங்க ஆதரவு கொடுத்து அதுவே இல்லைன்னு பொய் பேசுகிறாங்க. ஒரு பொய்யை 10 வாட்டி பேசி உண்மை உண்மை உண்மைன்னு சொல்ல வர்றாங்க. 10 வாட்டி அந்த பொய்யை சொல்கிறாங்க. நம்மளுக்கு நல்லாவே தெரியுது இவங்க பண்ண விஷயங்களெல்லாம் நாங்கள் தான் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் தான் ஆரம்பித்தோம்னு சொல்கிறாங்க. இது பச்சையாக வெளியில் எல்லா மக்களுக்கும் தெரியுது. அது பேச பேச உண்மையாயிடுது. இதுதான் உண்மை, சரிங்களா? அதனால் நிலைச்சி நிற்கும்லாம் சொல்ல முடியாது. ஒரு வேளை எல்லாம் புது கமர்ஸாக இருக்காங்க, எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து இதுக்கு மேலே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பிரதர். அது இல்லாட்டி எதுவுமே ஜெயிக்க முடியாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நிறைய நடவடிக்கைகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. போதைப் பொருளுக்கு அகேன்ஸ்டா, ஊழல் இல்லாமல் அது மாதிரி நல்லா தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் வந்து போதை வந்து ஒழிச்சிட்டேன், போதை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் பொய், சரிங்களா? இதெல்லாம் வந்து சும்மா அவங்களே சொல்லிக்கிட்டு ஒரு பப்ளிசிட்டி விளம்பர ஆட்சியாக தான் இருக்குது. விளம்பரத்தை பெருசு பண்ணுறாங்க. என்ன போதையை அவங்க ஒழிச்சிட்டாங்க? 711 கடையை மூடிட்டாங்களா? காட்ட சொல்லுங்கள், லிஸ்ட்டை காட்ட சொல்லுங்கள். இல்லை, எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற நிறைய கடைகள், நானே வந்து ஸ்கூல் கிட்ட ஒரு கடைலாம் பார்த்தேன். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்குறப்ப அந்த கடைலாம் மூடி இருக்கு. இருக்கும் பிரதர், கலெக்ஷன் பொறுத்து. என்னென்னா ஒரு ஏரியாவுக்கு 711 கடையும் மூடல அவங்க. ஏதோ ஒரு 200-300 கடையை மூடி இருப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா அது கூட 711 கடையை கூட மூடட்டும். இந்த போதையை பற்றி பேசணுன்னா யாருக்கு அந்த கட்சியில் தகுதி இருக்குது? அதை நம்ம முதல்ல யோசனை பண்ணணும். நம்ம ஒன்றும் தாவைக்கு அகேன்ஸ்டில் கிடையாது. ஆனால் வெளிப்பார்வையிலேருந்து பார்க்கணும். ஆதவார்ஜனா கூட இருக்கட்டும், சரிங்களா? அவர் பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும். பின்னணி என்னன்னு தெரியணும்ல நம்மளுக்கு, மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரோட பின்னணி என்ன, எங்கேருந்து. மெயின் ப்ரைம் லிஸ்ட்டில் அவர் பேர் இருக்குது ஆதவார்ஜனான்ட்டு. அதையும் நம்ம பார்க்கணும்ல, சரிங்களா? அப்போ அவங்களாம் பேசணுன்னா தனிப்பட்ட ஒழுக்கத்தை பற்றி பேசணுன்னா அந்த வார்த்தைக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும், சரிங்களா? 50 நாள் ஆட்சி முடிஞ்சிருக்கு. இந்த 50 நாளில் விஜய் அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? ஏதாச்சும் நோட்டபுளாக நீங்கள் ஏதாச்சும் பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கீங்களா? இது பண்ண விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு. இல்லை, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 டேஸ் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கான ஒரு சிங்கப்பெண்கள் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்து உண்மையிலேயே அதை நம்ம வரவேற்கத்தக்கது தான். இப்போ நிறைய பேர் இப்போ கூட வந்து காணாமல் போன ஒரு குழந்தையெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து தமிழ்நாடுன்றது ஒரு பெரிய இந்தியாவில் பார்க்கும்போது ஒரு பெரிய மாநிலம் தான். 234 தொகுதி கொண்ட மாநிலங்களில் எல்லாருக்கும் ஒரு போலீஸ் போட முடியாது.
பட் ஆனால் அதில் ஒரு இனிஷியேட்டிவாக ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க, ஒரு நியூவாக கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் இது வரவேற்க தருது. ரெண்டாவது, ஒரு ஒரு இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்றது, என் முன்னாடி என்ன இருக்குன்றது தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ணணுன்றது தெரியும். எனக்கு ஒரு விஷன் இருக்கணும். அந்த விஷனோட க்ளீனாக தான் வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் லாஸ்ட் 5 இயர்ஸில் என்னென்னலாம் நடந்திருக்கு, முதல்ல என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல என்ன நடந்திருக்கு, அதோட கோட்பாடுகள்லாம் என்ன இருக்குது அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நான் அடுத்தது போகணும். அப்படின்னும் போது அவங்க இந்த 50 டேஸில் வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இபியோட வெள்ளை அறிக்கை, அப்புறம் இந்த பட்ஜெட்டோட வெள்ளை அறிக்கை, அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கூடி சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மையோட வெள்ளை அறிக்கை வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இது ஒரு நல்ல ஷைன் தான். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி நான் லஞ்சம் வாங்குறவங்கள விட மாட்டேன், வாங்கினவங்களையும் விட மாட்டேன், வாங்கவும் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அது ஒரு நல்ல ஷெயின், அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஏன்னா தமிழ்நாட்டோட growth-க்கு மெயின் வந்து கரப்ஷன் தான். அது வந்து ரொம்ப முட்டுக்கட்டையாக இருக்கிறது வந்து கரப்ஷன் தான். அந்த கரப்ஷனை வந்து நம்ம வந்து கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு growth ஆகிடும். மற்ற எல்லா ஸ்டேட்டஸ்லையும் விட தமிழ்நாடு ஒரு நல்ல ஒரு வளமான நாடு தான். இன்னைக்கு நேற்று இல்லை, அது சோழர் காலத்துலேருந்தே. இது வந்து நம்ம எல்லாமே இன்னும் யூபியோட கம்பேர் பண்ணுவோம். நான் தான் உங்களை படிக்க வச்சேன், நான் தான் அதெல்லாம் சும்மா கதை. தமிழ்நாடு எப்போவோ படித்த நாடு தான். கம்பேர் வித் வந்து மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு வந்து எப்போவோ growth ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் தான் growth பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாடு எப்போவும் growth தான். அது வந்து நடுவில் ஒரு சில இந்த ஜாதி, அதுவும் இந்த மாதிரி ஒரு தீண்டாமை இதெல்லாம் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லலை, இப்பவும் இருக்குது, இனிமேலும் இருக்கும். அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம், நாம் எப்படி அதை கடந்து போகிறோம், நாம் அதை எப்படி கையாளுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம்.